ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ எங்கே திரும்ப போகிறோம்? கிழக்கு கடற்கரை சாலை சென்னையில் ஏசிஆரில் நிறைய பகுதிகள் சுற்றி பார்க்க வேண்டிய பகுதி இருக்குது. ஒரு நாள் எடுத்தால் ஒரு நாளே பத்தாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பகுதிகள் சுற்றி பார்க்க வேண்டிய பகுதிகள் இருக்குது. அதில் நம்ம ஒரு பகுதியாக இப்போ கோவளம் பீச்சை பார்க்க போகிறோம். கோவளம் பீச்சிலே 2 பீச் இருக்குது. அந்த 2 பீச்சில் ஒரு பீச் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டூரிசமால் டெவலப் பண்ணியிருக்க நீல கடற்கரை பீச்சுன்னு சொல்லுவாங்க, ப்ளூ பீச்சுன்ட்டு. அது சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ணி உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், நல்ல ப்ரைவசியாக இருக்கும். அது தவிர்த்து இன்னொரு பீச் இருக்குது, ஃபிஷர்மேன் பீச்சு. அது ஃப்ரீ தான். அந்த பீச் பார்த்திங்கன்னா அந்த பீச் ஒன்றும் சளைச்சதில்லை. அந்த பீச்சிலையும் நிறையா ஸ்பெஷலான ஐட்டம்லாம் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிக்கலாம், வறுத்த மீன், ராட்டனம், இந்த மாதிரி எல்லா விளையாட்டுகள் இயற்கையாக சார்ந்த மாதிரி இருக்கும். யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அந்த 2 பகுதியையும் ஒன்று ஒன்றா பார்த்து உங்களுக்கு விவரித்து சொல்கிறேன். என்னென்ன இருக்குது, என்னென்ன சிறப்பு, அந்த காணொளி காட்சிகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கோவளம் பீச்சுக்கு போகிறோம். வாங்க ஃபன் பண்ணலாம். எப்படி இருக்குது, என்ன பண்ணணும், என்னென்ன இருக்குதுன்னா வாங்க பார்க்கலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே தரமாக இருக்கோம்? முட்டுக்காடு பிரிட்ஜு மேலே தான் இருக்கோம். அங்கே நேராக தெரியுது பாருங்கள், மணல் திட்டு. அங்கே தான் நம்ம போக போகிறோம். அதுதான் ப்ளூ பீச்சு. நமக்கு ரைட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா போட் ஹவுஸு. போட் ஹவுஸ்லேயும் நல்லா ஃபன் பண்ணலாம். அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்களா, இந்த தாஜ் ஃபிஷர்மென்ஸ் கோ அப்படின்னு போட்டிருக்குல்ல, அது உள்ளே லெஃப்ட் எடுக்கணும். ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா இந்த கோவளம் தாஜ் ஃபிஷர்மென்ஸ் கோ அது பக்கத்தில் தான் இருக்குது. தாஜ் ஃபிஷர்மென்ஸ் கோலேருந்து கொஞ்சம் உள்ளே எடுத்து தான் போகணும். இதுதான் அதுக்கான ரூட்டு. தமிழ்நாடு டூரிசம் அவங்களால தான் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு கோவளம் பீச் இருந்தாலும் இந்த பீச்சில் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக காசு கொடுத்து போகிறனால நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பகுதி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்படியே நேராக போனீங்கன்னா உங்களுக்கு மகாபலிபுரம், பாண்டிச்சேரி அந்த ரூட்டு தான், ஈசிஆர் ரூட்டில் தான் இருக்குது. முட்டுக்காடு போட் ஹவுஸ் தாண்டி லெஃப்டில் வரணும். இடையில பார்க்கும்போது உங்களுக்கு குட்டி குட்டி மீன் பிடிக்கிற நீர்நிலைகள்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், இந்த ரோட்டில் நீட்டாக போயிட்டுருக்கோம். இந்த பகுதியை தாண்டின உடனே இந்த கொக்கோ கோலான்லாம் போர்டு போட்டிருக்குல்ல, தாஜ் ஃபிஷர்மென்ஸ்க்கு இருக்குது பாருங்கள். அதை ஒட்டின மாதிரி தான் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்துகிட்டு நேராக வரணும். உங்களுக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா தாஜ் ஃபிஷர்மென்க்கு வந்துடும். தாஜ் ஃபிஷர்மேன் கோ. இது பாருங்கள், அந்த தாஜ் ஃபிஷர்மேன் கோவை தாண்டின உடனே அப்படியே நேராக நீங்கள் உள்ளே வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லெஃப்ட்டு மாதிரி முட்டுற இடத்துல லெஃப்ட்டு திரும்பணும். லெஃப்ட்டு திரும்பி அந்த பாருங்க, ப்ளூ ஃப்ளாக் பீச், நீலக்கொடி கடற்கரை போர்டு வச்சுருக்காங்க. இந்த இடம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நிறைய க்ரௌடு வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கார்லாம் பிளாக் ஆகும். இப்போது ஒன்றும் டிராஃபிக் இல்லை, காலியாக இருக்குது, அதனால் ஃப்ரீயாக போயிடுது. மற்றபடி நீங்கள் கொஞ்சம் லீவ் நாட்கள், விடுமுறை நாட்கள்லாம் வந்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட கூட்டம் வந்துடும். அந்த டைமில் ஃபுல்லாக ஜாம் ஆகி நிற்கும். இங்கே ஒன்றோட ஒன்று காரு முன்னுக்கு முன்னே ஏத்தாப்புல வர. இது ரொம்ப குறுகிய பாதையாக இருக்கும் இந்த இடம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அகைன் ஒரு ரைட்டு, திரும்ப போய் ஒரு லெஃப்ட்டு பெண்ட் ஆகும். பெண்டாகி அப்படியே போனீங்கன்னா பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இந்த பார்க்கிங்.
அழகான பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எங்கள் காரை நிறுத்திட்டு உள்ளே போய் டிக்கெட் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம். பாருங்க, இதுதான் டிக்கெட் கவுண்டர். உள்ளே விட மாட்டாங்க, அதனால் காரை நிறுத்திட்டு வந்து உள்ளே போகலாம். இதுதான் பார்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். அடல்ட்டுக்கு 30 ரூபா, 5 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சார்ஜு. காருக்கு ஆட்டோக்கெல்லாம் 50 ரூபா சார்ஜ். இந்த பார்க்கிங் நல்லா பெரிய பார்க்கிங் தான். விடுமுறை நாட்களில் எல்லாமே ஃபுல்லாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே தான் போயிட்டுருக்கோம். நேராக போனீங்கன்னாலும் உங்களுக்கு பீச் தெரியும். அங்கே முதல்ல கல் பாலம் மாதிரி போட்டிருந்தாங்க, அது இப்போ மண் போட்டு மூடி மண் திட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியே நேராக போய் ரைட் எடுத்தோம்னா ஃபுல்லாக வந்து தர பீச் வந்துடும். ஸோ வாங்க உள்ளே போகலாம். அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து அப்படியே நேராக பார்த்தோம்னா அந்த மணல் திட்டு மாதிரி இருக்குல்ல, அது வந்து மேலே ஏறினோம்னா அந்த சைடு கடலை பார்க்கலாம். உங்களுக்கு பாருங்கள், நம்ம அங்கே முட்டுக்காடு பிரிட்ஜிலேருந்து பார்த்த மணல் திட்டு இது தான். அந்த மணல் திட்டு இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த கஃபே கேன்டீன் இருக்குது பாருங்கள். இங்கே தான் உங்களுக்கு வந்து சாண்ட்விச்சஸ்ஸு, ஐஸ்கிரீமு, கோல்டு காஃபி, டீ எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்து இங்கே தான் வாங்கி சாப்பிட்லாம். இப்போ அந்த மணல் திட்டு மேலே ஏறியாச்சு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பீச் தெரியுது பாருங்கள். இது வந்து ஃபுல் பீச் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்தபோது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தரைப்பகுதியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த டிசம்பர் மாதம் நவம்பர் மாதத்தில் பேஞ்ச மழையால் தண்ணி உள்வாங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் முட்டி அளவு தான் அது தண்ணி இருக்கும், ரொம்ப தண்ணி இருக்க மாதிரி இல்லை. அந்த அலை வர பகுதியில் தான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். இப்போ நடந்து போகிற பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கல் பாலம் மாதிரி தான் இருந்துச்சு. கரடு முரடாக இருக்கும், காலெலாம் மாட்டிக்கும். இப்போ மக்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக பார்க்கணும் போகணும் அப்படிங்கிறதுக்காக அது மேலே மண் போட்டு பாத்து மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு இந்த பாலத்து மேலே இருந்து அழகாக அந்த கடல் அலைகள் காட்சிகள் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலேருந்து பார்க்கும்போது இந்த சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவுனாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கடல் அலை எப்படி ஆக்ரோஷமாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த மான்சூன் சீசனுங்கிறனால கொஞ்சம் கடல் அலைகள் ஓவராக இருக்குது. சாதாரணமாக பார்த்திங்கன்னா மற்ற நேரத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். கடல்னாலே அலைகளில் பார்த்து ரசிக்க தான் இருக்கும். கம்முன்னு இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்காது. இப்போ நம்ம ரைட் சைடு பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிழல் குடைகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நிழல் குடைகள் உட்காந்து அழகாக கடலை ரசிக்கிறது, காற்று வாங்கிட்டு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சாப்பாடு கட்டிட்டு வந்து ஒரு 1/2 நாள் இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து ரைட் சைடு இறங்கியாச்சு. அந்த கல்பாலம் பாருங்கள், இப்போ தெரியுது பாருங்கள். அந்த சைடு அந்த முனை வரைக்கும் போனோம்னா நல்லாயிருக்கும். நாங்கள் பீச்சில் இறங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா கடல் அலை ஜாஸ்தியாக இருக்கிறனால பசங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. மற்ற நாளில் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. இதை பார்த்தோன்னே கொஞ்சம் கூப்பிட்டாலும் பயந்துக்கிட்டு, பெரிய பையன் வந்தால் சின்ன பையன் ஒரு பயந்துக்கிட்டு இருந்தாப்புல. அதனால் எப்படியோ பெரிய பையனை சமாதானம் பண்ணி உள்ளே இறங்கி ஒரு ஆட்டம் போட்டாச்சு. நல்லா மணலில் நடக்கிறதும் உள்ளே இறங்கி விளையாடுறதும் ரொம்ப ஒரு குதூகலமாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு சின்ன பையனை தூக்கிட்டு வந்து குளிடா அப்படின்னு சொன்னால், தண்ணியில் காலை வைடா அப்படின்னா வந்து ரொம்ப கீழே காலை வைக்க மாட்டேன்னு சொல்லி ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. சரி, வேறு வழி இல்லாமல் ஒரு மேலே மட்டும் தூக்கிட்டு கொஞ்சம் கடலுக்குள்ளே போய் காலை நினச்சி அவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தணும்.
ஜாலியாக உள்ளே போய் குளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மூட்டில் தான் வந்தோம். ஆனால் ஹெச்டி பிரதர்ஸ் பயந்ததை பார்த்து சரி வேணாம் அப்படின்னு சொல்லி கைவிட்டுட்டோம். அப்படியே பீச்சிலேருந்து பின்னாடி வந்தோம்னா இந்த பாருங்கள், ஹட்டு வீடு, பரன் வீடு இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பரன் வீட்டிலேருந்து மேலேருந்து எல்லா அழகையும் பார்த்து ரசிக்கலாம். ஹட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து நிழலில் உட்காந்து பீச்சு காற்றை வாங்கிக்கிட்டு ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேராக பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த ரைட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஷாப்ஸ் எல்லாம் வரும், கடைங்கள்லாம், ஐஸ்கிரீமு, பானிபூரி, குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ், பல வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்கும். அதை அப்படியே நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக போனீங்கன்னா ரைட் சைடு ஃபிஷ் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி வச்சுருக்காங்க. வாங்க அதை உங்களுக்கு காட்டுறேன். குட்டி குட்டி மீன்களை அழகாக அந்த தண்ணி டேங்க்கில் போட்டு அதில் காலை வைக்கும்போது அந்த மீன்கள் கடித்து விளையாடும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்க. நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு சுகமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த மீன்கள்லாம் வந்து கடித்து காலில் விளையாடுறத பார்க்கும்போது. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் அங்கங்கே கவுண்ட்ரு வச்சு தனித்தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறது. இந்த இடத்துல வந்திங்கன்னா அவங்க குழந்தைங்க பீச்சு ஃபுல்லாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சறுக்கு மரம், இந்த சுற்றுறது, ஊஞ்சல் இதிலெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அவங்க ஃபன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு குழந்தைங்க ஒன்று சேர்ந்து விளையாடும் போது அடிக்கடி பட்டுடாமல். அப்புறம் இது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கான இது தான். சில பேர் பெரியவங்கலாம் ஏறி ஊஞ்சல்லாம் ஆடுவாங்க. அது மாதிரி ஆடக்கூடாது, அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அதனால் குழந்தைங்க ஃபன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் போய் ஜாலியாக ஃபன் பண்ணுறன்ட்டு கீழே விழுந்து அடிபட்டுற போகுது. ஸோ கேர்ஃபுல்லாக ஆடு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பரன் வீடு சொன்னோம்ல, அந்த பரன் வீட்டிலேருந்து மேலே இருக்க வியூவை தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அதில் வந்து நல்லா காற்று அடித்து அற்புதமாக இருக்கும் அந்த காட்சி. நீங்கள் வந்து ஃபேமிலியோடு மேலே உட்காந்து கூட இந்த காட்சியை ரசிக்கலாம். ஏன்னா மேலேயே அந்த பரன் வீட்டில் ஹட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வெயில் அடிக்காது மேக்ஸிமம். ஸோ சுற்று வட்டார எல்லா பகுதியுமே உங்களுக்கு டாப் வியூவில் காட்டும். இந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு பாத்ரூம். இங்கே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. நீங்கள் நினச்சிக்குவீங்க கடலில் குளித்து மண்ணாகிடுச்சு, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சுன்னு. நீங்கள் கடலில் வந்து குளிச்சுட்டு அழகாக வந்து இங்கே ஷவரில் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு நீட்டாக போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சை பார்த்து ரசிச்சிங்களா? ஸோ இப்போ இந்த அழகான பீச்சை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து ஃபிஷர்மேன் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். பார்க்கிங்லேருந்து ஒரு சின்ன மேடு வரும், அதில் தான் ஏறுறோம். அப்படியே ஏறி இறங்கி அகைன் நம்ம திரும்ப அப்படியே வந்த வழியாகவே வெளியில் போயிட்டு கிழக்கு கடற்கரை சாலை ஈசிஆர் ரோட்டை பிடிச்சி அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம போனோம்னா அந்த பீச் வரும். அந்த போகிற பாதையை நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.